இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஒரு நகை கடைக்கு போய் அங்க இருக்கிற நகை எல்லாத்தையும் லவக்கு அப்படின்னு சொல்லி வாயில போட்டுட்டு இருக்கா. அப்பதான் அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் திட்டுறாங்க, ஏமா இருக்கிற நகையெல்லாம் நீ என்ன வாய்க்குள்ள எடுத்து போட்டுட்டு இருக்க, இதுக்கெல்லாம் காசு யார் தருவா அப்படின்னு சொல்லி திட்டிட்டே இருக்கு. ஒருத்தர் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குறாரு, அவங்க எவ்வளவு நகை சாப்பிடுறாங்களோ அதுக்கான எல்லா காசையுமே நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நிறைய நகையை அப்படியே விடாம வாய்க்குள்ள போட்டுட்டே இருந்ததுனால அவளோட மூச்சு அடைச்சிருது. அப்படியே வாங்கி கீழே விழுந்துடுறான். அவளை தூக்கிட்டு போய் இந்த ஆளும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க. இந்த ஆளும் அவளை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, உனக்கு சாப்பாடு முக்கியமா நகை முக்கியமா நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி 2 பிளேட்டை காட்டுறான். இவன் நகை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதுல இருக்கிற நகை எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. அப்பதான் அந்த ஆளு ஒரு ஆஃபர் கொடுக்குறான், நீ இதே வீட்டுல என் கூடவே தங்கி இருந்தீங்கன்னா இந்த எல்லா நகையும் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, இவன் நகை மட்டுமே தான் சாப்பிடணும், நகையை தவிர வேற எதுவுமே இவ சாப்பிடக்கூடாது. இவளும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறான், நம்மளுக்கு சோற விட நகை தானப்பா முக்கியம்னு. ஆனா ரொம்ப நாளைக்கு அவளால அப்படி இருக்கவே முடியல, நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. இவளும் கிச்சனுக்குள்ள போய் ஃப்ரிட்ஜ் எல்லாம் திறந்து பாக்குறா, பட் அங்க சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல. அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு சர்வரும் இவ மேல பாவப்பட்டு சாப்பிடுறதுக்கு எல்லாத்தையுமே திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டே இருக்கிறா. அப்படியே இவங்களுக்குள்ள காதலும் ஆரம்பிக்குது. அந்த நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கிளம்பி போகும்போது அந்த உணரும் பெரிய லம்பான ஒரு ஆஃபரை கொடுக்குற, ஒரு பேக் ஃபுல்லா நகையை எடுத்துட்டு வந்து நீ இதே வீட்டுல ஏன் கூடயே தங்கினீங்கன்னா இந்த மொத்த பேக்ல இருக்கிற நகையும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இவளும் தனக்கு உண்மையா இருந்தவனை விட்டுட்டு இந்த நகைக்கு ஆசைப்பட்டு திரும்பவும் இந்த ஆள்கிட்டே வந்துடுறான். ஆனா கடைசி காலத்துல யாருமே இல்லாம இவ தனியா அந்த வீட்டுல இருக்கும்போதுதான் இவளுக்கே புரியுது, அன்னைக்கு நம்ம லவர் கூப்பிட்டான்ல அவன் கூட நான் போயிருந்தா இந்நேரம் சந்தோஷமா இருந்திருப்பேன்ல.